சென்னையில் 30 புதிய பூங்காக்கள் 60 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ளது என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். சட்டசபை கேள்வி நேரத்தின் போது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக பூங்காக்கள் மேம்படுத்தப்படுமா என சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் KN நேரு, சென்னையில் 908 பூங்காக்களும் 724 விளையாட்டு அரங்குகளும் பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ளது என தெரிவித்தார். தற்போது 32 புதிய பூங்காக்கள் அமைக்கும் பணி ரூபாய் 8 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருவதாகவும் 2025-2026 ஆண்டில் 30 புதிய பூங்காக்கள் 60 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ளது என்றும் அவர் அப்போது கூறினார். பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல சென்னை மாநகராட்சி 10வது மண்டலத்தில் உள்ள அனைத்து பூங்காக்களின் மராமத்து பணிகள் தற்போது மாநகராட்சி மூலமாக தினக்கூலி அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. இந்த பூங்காக்களின் மராமத்து பணியை மேற்கொள்ள தனியார் வசம் ஒப்படைக்கப்படுமா என்றும், அதேபோல வார்டு 130, 132, 35, 141 ஆகிய பகுதியில் உள்ள மழைநீர் வடிகால்வாய்கள் சுமார் 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக 2 அடி கால்வாயாக கட்டப்பட்டுள்ளது. இப்போது அந்த மழைநீர் வடிகால்வாய்கள் பழுதடைந்த நிலையிலும் சேதமடைந்தும் உள்ளது. ஆகவே அதை மாற்றி புதிதாக 3 அடி அல்லது 4 அடி அகலமான மழைநீர் வடிகால்வாயை கட்டித் தரப்படுமா என மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பேரவைத் தலைவராக கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னை மாநகராட்சியில் 2021 ஆண்டிற்கு முன்பு 704 பூங்காக்களும் 610 விளையாட்டு அரங்குகளும் பொதுமக்களின் பயன்பாட்டில் இருந்து வந்தன. கடந்த 4 ஆண்டுகளில் 204 பூங்காக்களும் ரூபாய் 81 கோடி மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன. 307 பூங்காக்கள் 24 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. ஆக தற்போது சென்னையில் 908 பூங்காக்களும் 724 விளையாட்டு அரங்குகளும் பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ளன. தற்போது 32 புதிய பூங்காக்கள் அமைக்கும் பணி ரூபாய் 8 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன. 25-26 ஆண்டில் 30 புதிய பூங்காக்கள் ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ளன. மேலும் 273 பூங்காக்கள் 30 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட உள்ளன. எனவே மாண்பு உறுப்பினர்கள் தங்கள் பகுதியிலே குறிப்பிட்டு ஏதாவது சொல்லுமானால் அதை முன்னுரிமை தந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று. 2வது, மழைநீர் வடிகாலை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறார். அதை பற்றி நம்முடைய ஆணையர் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். எனவே விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு ஏற்கனவே மழைநீர் வடிகாலுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் நிறைய நிதிகள் 2000 கோடிக்கு மேலாக அது செலவு செய்யப்பட்டு பல்வேறு பணிகளே நடைபெற்று முடிந்திருக்கின்றன. இப்போது புதிதாக ஏற்கனவே பழைய மழைநீர் வடிகால்களை திருத்தி அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நம்முடைய MLA அவர்கள் மாண்பு உறுப்பினர்கள் சொன்னதையும் கவனத்திலே கொண்டு விரிவான திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டு அதையும் இந்த வடிகால்களை சரி செய்வதற்குரிய அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.